திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பச்சக்குப்பம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல மாதங்களாக வறண்டு கிடந்த பாலாற்றின் ஒரு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் குருநாத சுவாமி கோவில் 48வது ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு 2 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. தேன்சிட்டு, பூஞ்சிட்டு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் 36 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. 5 கிலோமீட்டர் தூரத்தில் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தினை சாலையில் இருபுறங்களிலும் இருந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்தடையால் மின்விசிறியின்றி நோயாளிகள் அவதியடைந்தனர். மின்தடைக்கு மின்துறையின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டிய நோயாளிகள் விடிய ஆட்சியில் மின்தடை தொடர்கதையாகி வருவதாக வேதனை தெரிவித்தனர். ஏலச்சீட்டு நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகியின் வீட்டிற்கு பாதிக்கப்பட்டவர்கள் பூட்டு போட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த முருகன் விஜய் ரசிகர் மன்றத்தில் நகர தலைவராக உள்ளார். முருகனும் அவரது மனைவியும் சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி வந்த நிலையில் ஏராளமானோர் அவர்களிடம் சீட்டு போட்டு உள்ளனர். முருகனின் மனைவி இறந்த நிலையில் ஏல சீட்டு பணம் 2 கோடி ரூபாய் தராமல் ஓராண்டுக்கு மேலாக அவர் அலைகழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் முருகனின் வீட்டை முற்றுகையிட்டனர். அப்போது ஒரு கேட்டிற்கு 6 பூட்டுகள் போட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார். இப்பயும் கரண்ட்டில் தலைவராக தான் இருக்கார். இவர்கிட்ட சீட்டு கட்டின்னு இருந்தோம். 6 வருஷமாக சீட்டு கட்டியிருந்தோம். அவங்க மனைவி ஒரு 3 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமா சீட்டு காசு வசூல் பண்ணி தான் இருந்தார். வசூல் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க மனைவி 3 மாதமாக சீட்டு நத்தின்ட்டு 4வது மாதம் என்னால் சீட்டு நத்த முடியல, நான் சீட்டு கட்டணும்ல, கட்டண காசு மட்டும் திருப்பி கொடுத்துறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு மனைவி இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, கட்டண காசு திருப்பி கொடுங்கன்னு சொன்னோம். அவரும் காசு தரா மாதிரியே தெரில. இது ஆயிடுச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 வருஷம் ஆகி போச்சு பணத்தை கட்டி. எப்போ போனாலும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எஸ்பி ஆஃபீஸில், கமிஷனர் ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் எங்கெங்கே மனு கொடுமோ எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மனு கொடுத்து இடமும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் ஒரு விஜய் ரசிகர் தலைவனால அவங்களும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இது எப்படி இந்த பணத்தை வாங்குறதுனே தெரில. போட்டு சீட்டு இது மாதிரி கட்டிக்கினே வந்து அவங்க மனைவி இறந்துட்டான்னு சொல்லிவிட்டு இவனை 2 பேரும் தான் செஞ்சாங்க. இப்போ என்னன்றா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே போராட்டம் பண்ணுறோம். 6 வருஷம் ஆகுது சார், 6 வருஷமாக ஆகுது. எவ்வளோ நாளைக்கு நாங்களும் கம்முனுக்கு எடுத்து எல்லாம் 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எத்தனையோ பேர் ஏமாற்றி வச்சுக்கிறோம். கெஞ்சின்னு கட்டினா கூட சட்டை பண்ண மாட்டான்றான். வீட்டாண்ட போனால் அடிக்கிறேன் உதைக்கிறான்றான். யாரும் என்னன்னு கேட்கறதுக்கு இல்லை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குளத்து புஞ்சை தெரு 13வது வார்டு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததால் அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் விடியா திமுக கவுன்சிலரின் தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஏமாந்ததாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணியே வருது. அப்புறம் திச்சு தோண்டி விட்டுருங்க. பழைய திச்சு நல்லா இருந்துச்சு, புது திச்சு போட்டு பூரா தோண்டி விட்டு வெறும் தண்ணி மட்டும் தேங்கி நிற்குது. தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியல, அப்படியே தேங்கின்னு கொசு நிறைய உற்பத்தி ஆகுது. டெங்கு காய்ச்சல் சின்ன சின்ன குழந்தையில வச்சிருக்கோம், டெங்கு காய்ச்சல் எல்லாமே வருது. அதாவது நான் கவுன்சிலர்கிட்ட சொன்னாலும் கவுன்சிலர் எட்டியும் கூடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நகராட்சியிலேருந்து சொன்னாலும் நகராட்சியில எட்டி கூடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மே மாத உண்டியல் காணிக்கையாக 2,49 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பக்தர்கள் கோயில் உண்டியலில் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி கோயிலின் வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கோயில் உண்டியலில் இருந்து 2,49,44,699 ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது. மேலும் 1 கிலோ 100 கிராம் தங்கமும் 24 கிலோ வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.